அட, இவங்க என்ன இவ்வளோ சோகமாக இருக்காங்க? வாங்க கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோம். டேய், நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். நான் ஓடுறேன், சரி, நீங்களும் அதுக்கிட்ட ஓடுறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நான் பதில் இவன் சொல்லுவான். டேய், நீ என்ன மாதிரி ஆகணும்னு ஓடுற, நான் ஒன்ன மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஓடுறேன். இதுக்கு நான் கேட்காமலே இருந்துக்கலாம். கதை திறந்து வச்சு வருது. கிளம்பிட்டியா? டைம் என்ன ஆகுது? ஓடல நினைக்கிறேன். நான் ஆஃபீஸ் போவேனாமா? இவ்வளோ லேட்டாக வரீங்க? வர வழியில செம்ம டிராஃபிக் தெரியுமா? நீ வந்து என்ன தெரியும்? நீங்கள் தான் கார்லேயே போலியே. காரில் போயிருந்தா இன்னும் லேட்டாக வந்துடலாம். சீக்கிரம் வந்துட்டேன். போயா? தோசை சாப்பிட்றீங்களா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். செம்மையாக பசிக்குது. சரிம்மா, பசங்க என்ன பண்ணிருக்காங்க? சாப்பிட்டாங்களா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்கே பாருங்க, அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் இன்னைக்கு ஒழுங்காக முடிக்கட்டும். மேக்ஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஈத்தனுக்கு ப்ராஜெக்டும் இருக்குது. எதுவும் பண்ணால் இந்த வாரம் ஃபுல்லாக லீவில் ஆடிட்டாங்க. மண்டே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சாகணும். சரியா? மண்டே லீவில் நான் சொல்லிட போகிறேன். சரியா? உட்காந்து கூட ஆடிட்டு இருக்காதீங்க. ஓகே. எல்லாம் முடிச்சிங்கன்னா நம்ம ஈவினிங் டின்னர் எங்கேயா போகலாமா? சீக்கிரம் வந்துடும்ல? நிறைய வேலை இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு குக் ஃபார் டின்னர். சரியா? சரி சரி. அது தோசை கிடைக்குமா? ஒரு தோசையோட போதும் உங்களுக்கு. ரெண்டு தானே? போதும். ஓகே. வாங்க, சூப்பர். அப்படியே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடுங்க, மறந்துடாதீங்க. ரெண்டு தோசை கொடுத்துட்டு எவ்வளோ கழுவு சொல்ற பாருங்க. என்னது? நீ என்ன கலவல? ஈத்தன் அண்ட் எஸ்டர் ரெண்டு பேரும் ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணணும். சரியா? இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்வொர்க், நைட் நம்ம வெளியே டின்னர் போலாம். ஓகே? அண்ட் பை தி வே, வெண்டைக்காய் இருக்கு, பொரியல் பண்ணணும். எப்படி பண்ணனும் தெரியுமா? தெரியும். ஷுவரா? தெரியுமா? வெண்டைக்காய் தானே? எவ்வளவு பண்ணுங்க? பை. அது போ. Yay, Amma went to office. Yes. டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே? அம்மா ஆஃபீஸ் போகணும்னு சொல்லக்கூடாது. ஓகே? அப்பா மட்டும் தான் சொல்லுவேன். சைமன் அண்ணா மாதிரி இருக்கு. என்னன்னா போனட் திறந்து வச்சுட்டு நட்டு ரோட்ல போன் பேசிட்டு இருக்கீங்க? குளிர் காஞ்சி நிக்கிறேன். ஆண்டி, நீங்களும் இருக்கீங்களா? காரணம் என்னாச்சு? இவன் குடும்பக்கு செலவு பண்ண நேரத்துல இந்த காரு செலவு பண்ணியிருந்தான்னா இப்படி நடுவோட இருக்கிற வேலையே இருக்காதுமா. போங்கம்மா, நீங்க வேற. எல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நான் கூகுள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் பெட்ரோல் போட்டீங்களா? இந்த டீசல் வண்டிமா, நீ ஒன்றும் பேட்டரி இருக்கா? பேட்டரி இல்லாம விளக்கு இருக்குமா? நீ வேறம்மா. அப்புறம் இந்த அம்மா தாயே, நீ தயவு செய்து ஆஃபீஸ் போமா, நான் பாத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் மிக்சர் தரேனா? தயவு செய்து நீ போ. வேற ஜம்பமா இதை செய்ய தெரியும்னு சொல்லிட்டு அப்பா, Uncle is here. என்னடா ஜோ இல்லையா? ஜோ இப்பதானே கிளம்புனா, ஒரு 20 minutes ஆச்சு. என்னடா உனக்கு சம்மந்தம் இல்லாத உள்ள இருந்துட்டு இருக்கு? அது போகும்போது நமக்கு ஒரு வேலை எடுத்து போயிட்டா, ஒரு பொரியல் போட சொல்லி. இந்த வெண்டைக்காவை
வெட்டிட்டு கழுவுறதா இல்லை கழுவிட்டு வேணுதான்னு தெரியல. அதனால தான் யூடியூப் பார்த்துட்டு. காலைல மட்டும் ஒன்று சொல்ல நினச்சேன்டா, மறந்து போச்சு. சரிண்ணா. ஒன்றும் இல்லை, பையனுக்கு இந்த சண்டே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரே ஜோ இன்வைட் பண்ணலாம் தான் நான் சொல்ல வந்தேன். சண்டே ஈவினிங்கா? சண்டே ஈவினிங், ஆமாம். சரி சரி சரி, நான் சொல்லிடுறேன். நான் ஜோட்ட கண்டிப்பாக வரும். ஓகே. Papa, I think it's a parcel. வரேம்மா. சார் அமேசான் பார்சல். ஓ, தேங்க் யூ வெரி மச். உனக்கே பார்த்த மாதிரி இருக்கேன். நான் தான் டெய்லி வரேனே சார். என்னடா அது? ஒரு பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன்டா, அதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹேய், இதுல மேனுவலே இல்லடா. எப்படி அதை அசம்பிள் பண்றது? எடப்பாவி, இதுக்கெல்லாமாடா மேனுவல் தேவை? ஏய், ஏதோ தப்பா அசம்பிள் பண்ணிட்டேன். என்ன பண்றது வச்சுட்டு? அதான்டா, எனக்கு டைம் ஆகுது. நாளைக்கு ஜாயின் வரல. ஆமா, காலைல பார்க்கலாம். சரிடா, பாப்படா. பாய். ஓய், என்ன ஹோம்வொர்க் பண்ணீங்களா? Hi, Auntie. Bye, Auntie. ஹோம்வொர்க் பண்ணல, குளிக்கல, தலை வாரல, லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா எங்க? ஏமா சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கு. இன்னைக்கு டின்னர் போலாமா? பசங்க பசங்க எங்கயா? எங்க வந்தாங்க? என்னடி இன்னைக்கு நாள் ஃபுல்லா பண்ணீங்க? பசங்க ஹோம்வொர்க் பண்ணல, நீங்க பாத்திரம் கழுவல, அது காஞ்சிக்கிட்டு இருக்குது அங்க. இப்பதான் அனுப்புன அவங்கள மேல ஹோம்வொர்க் பண்ண. அவன் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ஏதாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சு ஆபீஸ்ல இருந்து. வேற எல்லாமே வழியில பண்ண வேண்டியதா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருங்க. இதே வேலையை போச்சுமா உனக்கு. எப்ப பார்த்தாலும் ஏன் சும்மா நைன்ற பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ண சொன்னா அது பண்ணி கொடுத்துருக்கல பசங்களுக்கு. ஹோம்ஒர்க் தானே பண்ணிட்டா போச்சு, என்னப்பா? ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் உடனே பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. யூ ஹேவ் டைம் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் யுவர் ஒர்க், ஃபார் யுவர் கேம்ஸ். ஆனா ஃபேமிலிக்கு உங்களுக்கு டைமே இருக்காது தானே? வேலையை போச்சு. ரீசன் தெரிஞ்சிருச்சு. சொல்யூஷன்? சன்ரைஸ் காஃபியா சூப்பரா இருக்குது ஜோ. Thank you அபி. டேய், நம்ம டே உட்காந்துருக்காண்டாங்க. அவர் வேலை வைத்தான்டா, எங்கனாலும் உட்காந்துருப்பான். டேய், சீக்கிரம் வந்துட்ட போல. ஃபேஸ் டல்லாக தெரியுதே, ஒரு லைட்டிங்கே இல்லையே. ஒன்றும் இல்லைடா. ஏண்டா கரண்ட் பில் கேட்கலையா அல்லது ஃபேன் ரோலி போட மறந்துட்டியா? நீ வேற. மீன் குழம்பு வச்சேன் இன்னைக்கு, சங்கரா மீன் குழம்பு. உனக்கு பிடிக்குமே, நானு ஆசாசியா போட்டு எடுத்துட்டு வந்தா உன் மூஞ்சி ஏன் இந்த கோணத்துல இருக்கு? ஏன் என்ன ஆச்சு ஜோ? என்ன ஆச்சா? கல்யாணம் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான். நண்பா, உன் முகத்தை பார்த்தா ஒன்று இல்லாத மாதிரி தெரியலையே. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைடா. டேய், வீட்லையா? கையேது நீட்டு இல்லையே. டேய், நான் எப்படி பண்ணுவேன்டா? அது தெரியும்டா. ஒய்ஃப்ட்ட எது அடி வாங்கியா இல்லையா? ஏடா போடா நீ வேற. டேய், சும்மா விடுற. எந்த வீட்டுல பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். எல்லார் வீட்லயும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. சரி, டெய்லி உங்களுக்கு வீட்டுல ஃபேமிலி ப்ரேயர் பண்ற வழக்கம் உண்டா? டெய்லியும் இல்ல, எப்ப டைம் இருக்குதோ பண்ணுவோம், மூடு இருந்தா பண்ணுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோ. எங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஆனா நாங்க எப்பவுமே we never go to bed with the problems. அதனால தான் நமக்கு இந்த ஃபேமிலி ப்ரேயர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த நைட்ல உட்கார்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம வேதத்தை வாசிக்கணும். வேதத்துல நமக்கு அநேக காரியங்கள் கடவுள் நம்மளோடு கூட பேசுவாரு. அப்ப நம்ம அந்த பைபிள் வாசிச்சு ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி சும்மா நீயும் உட்காந்து ஆனவனா பைபிள் சொல்லி டார்ச்சர் பண்ண. டேய், பைபிள் வாசி ஜோம் பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஆமாண்டா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே பைபிள் தான் ஒரே சொல்யூஷன். என்னடா ஒன்று ஆளாளுக்கு பைபிள்ன்றீங்க. இன்னைக்கோ எழுதின பைபிள் இன்னைக்கு பிரச்சனைக்கு விட கிடைக்குமாடா? நான் ஒரு காரியம் சொல்றேன் கேளு. இப்ப நீ ஊருக்கு போற, இந்தியாவுக்கு போயிட்டு திடீர்னு உனக்கு அப்பண்டிசைட்டிஸ் ஆயிடுது.
ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்போ நீ வந்து ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், சென்னையிலேயே அப்பல்லோ மாதிரி ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைப்பியா, இல்ல நம்ம தெருக்கோடியில இந்த கம்பவுண்டரா இருந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண கத்துக்குன்னு ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்றாரு அவர்கிட்ட போவியா? எங்க போவ நீ? அஃப்கோர்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிற, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன். அதெல்லாம் சரிடா. அதில் பைபிளில் கதையாக நிறைய சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ரியாலிட்டிக்கு பொருந்துமாடா? கதையா? அந்த காலத்து அரசியலேருந்து இப்போ நடக்கிற அரசியலும் வரப்போகிற அரசியலும் பைபிளில் சொல்லியிருக்கு. கதையெல்லாம் இல்லை அது. விட்டா அலெக்சாண்டர் தி கிரேட்டே பைபிள் கதையில் இருக்குன்னு சொல்லுவீங்க போல இருக்க. டேய், அவரை பத்தி சொல்லியிருக்கு, அவருக்கு முன்னாடி உள்ள கிங்டத்தை பத்தி சொல்லியிருக்கு. சரி, நீ சொன்ன மாதிரியே நம்ம சென்னையிலேயே தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணிடுறோம். ஆனா we are going to travel back 200 years டைம் மெஷின்ல. 200 இயர்ஸா? ஆமா, அட்மிட் ஆக போறது இப்ப இல்ல, 200 இயர்ஸ்க்கு முன்னால. அடிப்பாவி. அனஸ்தீஷியாவை வந்து டாக்டர் குரோஃபர்ட் லாங்னு ஒரு டாக்டர் 1842ல கண்டுபிடிச்சாரு. அதாவது உன் சர்ஜரி நடந்து 24 வருஷத்துக்கு அப்புறம். அப்பனா இப்போ உனக்கு அப்பெண்டிசெக்டமி பண்ணும்போது அனஸ்தீஷியா கிடையாது. உனக்கு இருக்கிற ஒரே அனஸ்தீஷியா டேவ் தான். அதுக்கு நான் அனஸ்தீஷியா இல்லாமே இருந்துக்கிறேன். டாக்டர் ஜோசப் லிஸ்டர் என்ற ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் வந்து முதல்ல இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து நமக்கு 1865ல தான் கண்டுபிடிச்சாரு. அதாவது உனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு 47 வருஷம் கழிச்சு தான். அதால என்ன இப்ப? அதால என்னன்னா சர்ஜரி சக்சஸ் ஆயிரும். ஆனா நீ வீடு போய் சேர்வியா, இன்ஃபெக்ஷன் வந்துட்டா நீ வீடு போய் சேர்வியான்றதை யாராலையும் சொல்ல முடியாது. ஏய், என்னடி சொல்ற? அம்மா, இது சர்ஜரி பிளான் மாதிரி இல்ல, ஏதோ மர்டர் பிளான் மாதிரி இருக்குது. அம்மா, நீ எதுக்கு தான் இதெல்லாம் என்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்க? நம்மள நீ உனக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். அரவுண்ட் 670 பிசியில் நேபுகாத் நேசர்னு ஒரு மிகப்பெரிய பாபிலோன் ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு நாள் ஒரு பயங்கரமான கனவு ஒன்று வந்துச்சு. அப்போ அவரோட சோல்ஜரை கூப்பிட்டு ராஜாவோட கனவையும் விளக்கத்தையும் எந்த புத்திசாலியும் சொல்லலைன்னா எல்லாரையும் வெட்டி சாச்சிடுவேன்னு கட்டளை போட்டார். அப்போ டேனியல்னு ஒரு பெரிய ப்ராஃபட், கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினது மூலமாக அந்த கனவையும் விளக்கத்தையும் சொல்ல ராஜாவை பார்க்க வந்தார். அப்போ அந்த ராஜா டேனியலை பார்த்து, உன்னால் இந்த கனவையும் விளக்கத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேனியல், ராஜா, இந்த உலகத்தில் யாராலும் இதுக்கு விளக்க சொல்ல முடியாது. எனக்கு மேலே இருக்க கடவுள் தான் உங்கள் கனவுல வந்து பிற்காலத்தில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, உங்கள் கனவுல நீங்கள் பார்த்தது என்னென்னா ஒரு பிரம்மாண்டமான சிலை, பயங்கரமான சிலை. அதை பார்த்தாலே மக்களுக்கு ஒரு பயம் வரும், அப்படிப்பட்ட ஒரு சிலை. அப்படியே இந்த சிலையை கொஞ்சம் உத்து பார்த்தா தலை தங்கத்துலேயும், தோல் பகுதி வெள்ளியிலையும், இடுப்பு பகுதி வெண்கலத்திலையும், கால்கள் இரும்புலையும், பாதங்கள் இரும்பு மற்றும் களிமண்லையும் செய்யப்பட்டிருந்தது. அப்போ வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்து ஒரு பாறையை உடைச்சி அந்த பாறை வேகமாக வந்து இந்த சிலை மேலே அடிச்சுது. அந்த சிலை சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் எழுந்து டேனியல் கிட்ட வந்து, அந்த கனவோட விளக்கம் அப்படின்னு கேட்குறாரு. சரி, சொல்லி போர் அடிக்க விரும்பல நான். நீ பார்த்திய கோல்டு, அதுதான் பாபிலோனியன் கிங்டம். நீ பார்த்திய சில்வர், அது பெர்ஷியன் கிங்டம். மாம்ஸ், அலெக்சாண்டர் தி கிரேட், அவரோட தான் அந்த பிரான்ஸ் எம்பையர். அடுத்த நாளாவது என்ன பார்த்தோம்? அயனா? கரெக்டு. அந்த அயன் என்ன தெரியுமா? அதுதான் இந்த ரோமன் எம்பையர். இந்த 4 கிங்டம்ஸும் பெருசாக வந்து இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ நடந்ததை கடவுள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே டேனியல் மூலமாக சொல்லியிருக்காரு.
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஜோ, ஒரு 200 வருஷம் முன்னால் போய் ஒரு சர்ஜரி பிளான்னு நம்ம யோசிச்சாலே மனுஷனுடைய விஸ்டமோ நாலேஜோ எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியுது. அனஸ்தீஷியா இல்லை, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இல்லை, வீடு வந்து சேர்வோமா இல்லையானே தெரியல. ஆனால் நம்ம பைபிளை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃபுக்கும் பைபிள் அப்ளிகபிளாக இருக்குது. அப்போ நிச்சயமா 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனுஷனுடைய நாலேஜால இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்க சான்ஸே கிடையாது. நிச்சயமா கடவுள் சொல்ல ஒரு மனுஷன் தான் இதை எழுதியிருக்கணும். டேய், இஸ்ரேல் நாடு எப்போ ஃபேமஸ் தெரியுமா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே, 1948 தானே. ஜூஸ் எல்லாம் எல்லா நாட்டுக்கும் சிதறடிக்கப்பட்டு திரும்பவும் ஒரு நாடா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிடா? 4000 வருஷத்துக்கு முன்னாடியே. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் சொல்லியிருக்கு. ஓ, அது மட்டும் இல்லைடா, ஃப்யூச்சரில் நம்ம கையிலையோ இல்லை நெத்திலையோ ஒரு சிப்பு வச்சுட்டு அதான் நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்ல போகிறாங்க கூட பைபிளில் சொல்லியிருக்கு. நீ வேணா பாரு, நம்ம நாட்டில் கூட நடந்தாலும் நடக்கலாம். அது இப்போ அமெரிக்காவில் கூட ஏதோ கம்பெனிலலாம் கையில் சிப்பு குத்தணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கல்ல. இதை பற்றி பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. டேய், நேற்று உங்கள் வீட்டுக்கு வரும்போது வெண்டைக்காய் எப்படி வெட்டுங்கிறத யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னா ஒரு ப்ராடக்ட் வந்தது, அதில் மேனுவல் இல்லைங்கிறதுக்காக அப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேன். இதுக்கெல்லாம் ஒரு மேனுவல் தேவைப்படும் போது உன் வாழ்க்கைக்கு பைபிள்ங்கிற ஒரு மேனுவல் கண்டிப்பாக தேவை. ஆமாண்டா, பல விஷயம் சொல்லியிருக்கு பைபிளில். ஒன்று எனக்கு நல்லா தெரியும் ஜோ, என்ன ஒரு சின்ன கேள்வி கேட்டாலும் உடனே லேப்டாப் எடுத்து கூகுளில் ஹவு டுன்னு சர்ச் பண்ணுற ஆள். ஆனால் வாழ்க்கையில் நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கூகுளில் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதான் நான் சொல்ல வரேன், our Bible is the only manual for life. சாப்பாடு இருக்கா வீட்டில்? சாதம் இருக்கா? இருக்கு. சரி, போய் நம்ம 2 பேரும் மீன் குழம்பு சாப்பிடலாமா? ஏயா வந்த வேலையை கவனிப்போம். ஆமா, சரிடா, நம்ம ஜாயின் கண்டு பண்ணலாமா? ஆமாடா, நீயும் மலியணும் வாங்கணும் அந்த மாதிரி. டேய், இதே வேலையை போச்சு உனக்கு. உலகத்துல முதல் அச்சடிக்கப்பட்ட ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். உலகத்துல அநேக மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். உலகத்துல இந்த நாள் வரைக்கும் அதிகமா விற்கப்படுகிற ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் மட்டுமே. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மனிதர்களா இருக்க நாம் கடவுள்கிட்ட போய், கடவுளே, நான் பூமியில மனுஷனா வாழ்ந்தப்போ எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்தித்தேன், எத்தனையோ போராட்டம் வாழ்க்கையில வந்துச்சு, ஆனா எனக்கு ஏன் நீங்க பதில் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்வீர்களானா, வேத புஸ்தகத்தை வாசிக்கிற ஒரு மனிதனும் வாழ்க்கையில தோற்று போவதே இல்லை, வாழ்க்கையில சோர்வடைவதே இல்லை. காரணம், ஒரு மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகள், அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கான பதிலை இந்த வேத புஸ்தகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தோம், கணவன் மனைவிக்கு இடையில் அநேக பிரச்சனைகள் வருகிறது, அநேக காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனையாக வருகிறது. இப்போ சமீபமாக பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் என்ன எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்தில் போய் முடிகிறது, டிவோர்ஸில் போய் முடிகிறது. ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. அது நம்ம கிறிஸ்துவலாக இருக்க நாம் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனாலும் நாம் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் வேதத்தை சரியாக அவங்க புரிஞ்சுக்காதபடிதான். வேத வசனம் இது யார் கொடுக்கப்பட்டது, யார் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லியிருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றார், 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது
எல்லா காரியத்துக்குமே வேதத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த கடைசி நாட்களில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை புரட்டுகிற பலர் வேதத்துக்கு விரோதமாக சில காரியத்தை, இது மனுஷனால் எழுதப்பட்டது, இது பைபிள் கடவுள் வார்த்தையில், அப்படி பல காரியத்தை சொல்லி நம்மளை வசனத்திலேருந்து டைவர்ட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். வேதத்தில் சொல்லப்படாத விளக்கம் ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் விசுவாசித்து வேதத்தை வாசிப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் தீர்வு கொடுப்பார். இந்த வேத வசனத்தின் மூலமாக கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.